ஸோ சில பேர் வந்து மேம் ப்ரீவியஸ் ஒரு ரொம்ப ட்ரமேட்டிக்கான ஒரு லேபர் இருந்திருக்கு அவங்களுக்கு, இல்லை ரொம்ப ப்ரொலாங் லேபராக இருந்து அதுக்கப்புறம் சிசேரியன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி எனி சிச்சுவேஷன் வேர் தே ஹேட் அ வெரி ட்ரமேட்டிக் லேபர் அப்படின்னா இந்த எபிடியூரல் அண்ட் பெயின்லெஸ் லேபர் வந்து வில் இட் ஹெல்ப் தெம்? ஆக்சுவலாக ப்ரீவியஸ் ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண உடனே எங்ககிட்ட கொண்டு வந்துடணும். அப்போ இருந்தே நாங்கள் கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அவங்களுக்கு என்னன்னு புரிய ஆரம்பிச்சிடுவோம். நார்மல் பாப்புலேஷனை விட ஏற்கனவே ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அவங்க ரொம்ப பயப்பட்டுருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி இருந்தே நல்லா எஜுகேட் பண்ணிட்டு போனா கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும். they do well and they recover also better இல்ல மேம்? யா. இதோட ரிகவரி எப்படி மேம்? எப்போ மேம் அந்த எபிடியூரல் அது கத்திட்டுன்னு அது வந்து எப்படின்னா சொல்லுங்க மேம். அது when you put the needle and then you know exactly எப்போ என்டர் பண்ணுவீங்கன்னு தெரியும் அந்த ஸ்பேஸில். இப்போ அவங்க ஒரு டியூப் மாதிரி போட்டு விட்ருவோம். அது வழியாக எப்போ மேம் எடுப்பீங்க அந்த டியூப்? when will you take it out or when do you think that epidural போதும் அப்படின்னு எடுத்துருவீங்க? இது எத்தனை நாள் வச்சிருக்கலாம்? இது ஆக்சுவலாக எபிடியூரல் போட்டோம்னா 3 days வரைக்கும் வச்சிருக்கலாம். போஸ்ட் ஆப் அனால்ஜீசியாக்கும் யூஸ் பண்ணலாம். அதாவது ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கொஞ்சம் கொடுத்து வச்சுக்கலாம். பட் ஜென்ரலாக நம்ம பாப்புலேஷனில் as soon as the baby is delivered they remove the ஏன்னா அதுக்கப்புறம் மொபிலைஸ் பண்ணணும், கிளெக்சேன் கொடுக்கணும், அதெல்லாம். அதனால எபிடியூரல் வச்சுட்டு கஷ்டமா இருக்குங்கிறதால இமீடியட்லி ஆஃப்டர் டெலிவரி they'll remove. அந்த டைமில் நாங்கள் டெலிவரி ஆனோன்னா ஒரு கொஞ்சம் இன்ஜெக்ஷன் கொடுத்துருவோம். கொஞ்சம் போஸ்ட் ஆப் டைமில் கவர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு எடுத்துட்டுருவோம்.